ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே அவங்கள யாராவது மதிக்கல அப்படின்னா அந்த வீட்டு பக்கம் போகக்கூட மாட்டாங்க. தான் என்ன நினைத்தார்களோ அதை தான் செய்வாங்க. அப்படி ஒரு பிடிவாதம் அதிகமானவர்கள். அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல்தனமும் அதிகமானவர்கள். ஏன்னா இங்கதான் சனீஸ்வர பகவான் மூல திரிகோணம் அடைகிறார். அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். இவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனா ஒன்ஸ் அவங்களோட வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதை தொடங்குற வரைக்கும் தான் பிரச்சனை. அதே மாதிரி இவங்க சொல்றத எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்கள். இன்னொன்னு இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எது தொட்டாலுமே பொன்னாகும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இது 11வது இடம். அதனால கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எதை தொட்டாலுமே லாபமாக இருக்கும். இவங்க கிட்ட கொஞ்சம் எப்பயுமே சேமிப்புகளும் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுல அவிட்ட நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 பாதங்களும் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் இருக்கு. இதுல இந்த சதய நட்சத்திரக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க, இந்த சதயத்துக்கு உதயம் இல்லை, அதாவது அப்பாவோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது, கொஞ்சம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போற தன்மை இருக்காது. இந்த அவிட்ட நட்சத்திரம்லாம் ரொம்ப நல்லவங்க. கும்பராசி அவிட்டம் நன்மையை செய்யும், எல்லாருக்குமே நன்மையை செய்யும். ஆனா இதுதான் ரொம்ப அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளும், அதே மாதிரி அவங்கள யாராவது மதிக்கல அப்படின்னா அவங்கள தூக்கி எறியக்கூடிய குணமும் கொண்ட ஒரு நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடது, சொல்லவே வேண்டாம். இவர்களுக்கு அவர்கள் சொல்வதும் அவர்கள் செய்யறதும் தான் கரெக்டா இருக்கும். அவங்க சொன்னதை தான் எல்லாருமே கேட்கணும்ன்ற எண்ணத்தோட இருப்பாங்க. அதனால கும்பம் அப்படின்றதே பார்த்தோம்னா கோவில்ல மேல இருக்கக்கூடிய கலசம் கும்பம். அது எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதோ அதே மாதிரி இவங்களும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுவுமே உயர்வாக நினைப்பார்கள். தான் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசியில தான் இப்ப சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அதனால இவங்களுக்கு ஜென்மத்துல சனீஸ்வரன் இருக்கிறதாக தான் நம்ம சொல்லுவோம். இந்த 2025ஆம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு, அதாவது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பெயர்ச்சி இருக்கு. அவர் பெயர்ச்சி ஆகிறதுனால அவங்களுக்கு பாத சனீஸ்வரனுடைய நிலைக்கு போவாரு. குரு பெயர்ச்சியும் இருக்கு, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. என்ன ஒண்ணு, ஜென்ம ராகு வருது. சரி, ஜென்ம ராகு என்ன பண்ணும்? கும்பத்துக்கு ஓரளவுக்கு நன்மையை தாங்க செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்மத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல அனுசரிச்சு போறது நல்லது. இந்த 2025 அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே நீங்க அனுசரணையா போகணும். எல்லாரும் உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. எல்லாருமே உங்களுக்கு தலை வணங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்க அதை சிறப்பானதா மாத்திப்பீங்க. இருந்தாலும் குடும்பத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. அனுசரிச்சு போங்க, அமைதியா போங்க, விடாப்பிடியா நிக்காதீங்க. தான் வச்சதுதான் சட்டம்னு நிக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா சிலருக்கு பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி இருந்தாலும் சனீஸ்வரன் உங்களுக்கு ஆட்சியாக இருந்தாலும், மூல திரிகோணம் அடைகிற வீடா இருந்தாலும், தான் என்ன செய்யணுமோ, தான் என்ன நீதியை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் அவர் நீதிமான். ஜென்ம ராகு வர்றதுனால மாணவர்கள் யாரா இருக்கட்டும், எந்த ஒரு மாணவர்களாகவும் இருக்கட்டும், கொஞ்சம் படிப்புல அதீத கவனம் செலுத்துங்க. மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இது உங்களை இப்போ கொஞ்சம் சலனப்படுத்தும். அதே போல் பெண்களும் தேவையில்லாத ப்ரொபோசல்ஸ்லாம் வரும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கான விஷயங்கள்ல இறங்குங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்துல சில அவப்பெயர்களை சந்திக்க நேரிடும். மற்றபடிக்கு இந்த 2025 நீங்க நீங்களாகவே இருந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மையோட இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்களாகவே தேடி சென்று சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால என்னெல்லாம் உங்களால ட்ரை பண்ணி, என்ன எக்ஸ்டென்ட்க்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வரன் அமைக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. பெற்றவர்கள் சொல்லி கேளுங்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கிறதுக்கு பாருங்க. மாணவர்கள் டீச்சர்ஸ் சொல்றதை கேளுங்க.
இது கொஞ்சம் ஒரு டீடியஸான ஒரு பீரியட்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அப்புறம் இந்த கும்பராசிலாம் நான் வந்து தொழில் பண்ணணும், இத செய்யணும், அத செய்யணும், அதெல்லாம் இப்ப எதுவும் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. சனீஸ்வர பகவான் பாத சனீஸ்வரனா தான் போயிருக்கார். அவர் இன்னும் முழுமையா விலகல. அதனால நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுத்து போறது நல்லது. வேலை செய்ற இடத்துல கூட பொறுத்து போனீங்க அப்படின்னா, நல்ல பதவி உயர்வு கிடைக்குங்க. அதுலலாம் பிரச்சனையே இல்ல. குரு உங்களையவே பார்க்குறார்ல, அதனால உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கும். பேர வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? காசு வேண்டும். அப்ப காசு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா போகணும். அமைதியா போனீங்க, வேலை நல்லபடியா நிலைக்கும். இல்ல அப்டின்னா, வேலையில பிரச்சனைகள் ஏற்படும். இத நீங்க பார்த்துக்கணும். 3ஆம் நபரோடு உங்களுடைய குடும்ப விஷயங்கள சொல்லாதீங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா 7ல கேது வராருங்க. அதனால தான் சொல்றோம். எல்லா விஷயங்களிலும் கவனத்தோட நடந்துக்கோங்க. யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க. முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் கிட்ட கடன் வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில அவங்களும் இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட நீங்க கடன் வாங்காதீங்க. அதேபோல கடகராசிக்காரர்கள்கிட்டயும் கடன் வாங்காதீங்க. அவங்களுக்கு கடன் குடுக்கவும் செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மைகள செய்யும். மிதுன ராசிக்காரர்களோடு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியா போயிடுங்க. நல்லது இல்ல அப்டின்னா, அவங்களாலயும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். கன்னி ராசிக்காரர்களாலயும் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் அமைதியா போங்க. பொதுவாக ஆண்களாக இருந்தால் பெண்களாலேயும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில இருக்கிறீங்க. தேவையில்லாம பேர கெடுத்துக்காதீங்க. நல்லபடியா இருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 2025ல ஒரு நல்ல மாற்றங்கள குடுக்க போகுது. எல்லாம் ஃபாலோ பண்றோங்க. இருந்தாலும் நாங்க வேற ஏதாவது பண்ணணுமா? சொல்லுங்க. அதையும் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. வழிபாடுகள் தான். எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் பரவால்ல. சிவன் வழிபாடோ, இல்ல சனீஸ்வரர் வழிபாடோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பாசிட்டிவா அமையும். அதே மாதிரி ஒரு முறை முடிந்தால் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. ஒரு முறை ஒரு நவகிரக பிரீதி கூட பண்ணுங்க. நல்லது தான். எல்லா கிரகங்களையும் பிரீதி பண்ணினா ரொம்ப நல்லது. இது வருஷத்துக்கு ஒரு தரம் எல்லா ராசிக்காரர்களுமே பண்ணலாம். நீங்க போய் முக்கியமா பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பாதத்துல சனீஸ்வரன் போகும்பொழுது சிலருக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும் இல்லைங்களா? அதனால அத போய் ஒரு தரம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ராமநாதர போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சனீஸ்வர மந்திரங்கள் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. முடிஞ்சா சனி சிங்காப்பூர் போயிட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா கூட இங்க கும்பகோணத்துல நாச்சியார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாரையூர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பவானி சங்கமேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. இந்த ஸ்தலங்கள்லாம் போனீங்கனாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய சிறப்பான வருடமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகம் பார்க்கறதுக்காக, ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காகவும், பிரசனத்திற்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள் உங்களை தேடி வரும். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும்.